இங்க ஒரு குட்டி பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க யாருமே இல்ல. இவங்க அப்பா குப்பால்றதுனால இவன்கிட்ட ஃப்ரெண்டா யாருமே பேச மாட்டாங்க. அப்படியே ஏதாவது ஒரு குட்டி பையன் பேசினாலும் அந்த குட்டி பையனோட வீட்டுல இருந்து இவங்க எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனாலேயே இவங்க அப்பா குப்பால்ற வேலைக்கு போறது இவனுக்கு சுத்தமாவே பிடிக்கல. தினமும் இந்த வேலைக்கு இனிமே போகாதப்பான்றான். ஆனா அவங்க அப்பா கேட்காம போயிட்டுதான் இருக்காரு. இவனுமே தினம் தினம் சொல்றான். ஆனா அதெல்லாம் அவங்க அப்பா காதுலயே வாங்கிக்கல. இதனாலேயே இவங்க அப்பா மேல ரொம்பவே கோவப்படுறான். அவங்க அப்பா கிட்ட பேசுறதே நிறுத்திடுறான். இப்படியே கொஞ்ச நாளும் போகுது. ஓட்டு கேட்க வர்றவங்க எல்லாம் குப்பையை கிளீன் பண்ற மாதிரி போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. இத பார்த்து இந்த குட்டி பையனும் நம்ம அப்பாவும் வேட்டி சட்டை எல்லாம் போட்டா நம்ம அப்பாவையும் போட்டோ எல்லாம் எடுப்பாங்கன்னு நினைச்சு அவங்க அப்பாவை வேட்டி சட்டை போட சொல்றான். அவங்க அப்பாவும் வேட்டி சட்டை எல்லாம் போட்டு வராரு. ஆனா அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் அவரை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாங்க. இதை பார்த்து அவரும் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஒரு நாள் இந்த குட்டி பையன் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது அதுல ஒரு குட்டி பொண்ணு டெங்கு நோய் இறந்துருச்சுன்னு சொல்றாங்க. நம்ம இருக்க இடத்த சுத்தமா வச்சுக்கிட்டாதான் இந்த டெங்கு நோய் பரவாதுன்றாங்க. இப்பதான் அந்த குட்டி பையனுக்கு புரியுது, ஊர் மக்கள் சிரிக்கிற அளவுக்கு அப்பா ஒன்னும் கேவலமான வேலை பார்க்கல அப்படின்னு. இந்த ஊரையே நோயிலேருந்து நம்ம அப்பா தான் காப்பாற்றுறாருன்றத புரிஞ்சுக்கிறான். வேகமா அவங்க அப்பாட்ட ஓடி போயிட்டு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றப்பான்றான். அவங்க அப்பாவும் சரி அப்படின்றாரு. 2 பேருமே அந்த ஊரையே கிளீன் பண்றாங்க.